This video is sponsored by Paymode shopping app. Paymode one of the online shopping app. இந்த அப்ளிகேஷன் Play Store இருக்குது பாத்துக்கங்க. என்ன நினைச்ச கம்பி மேலே வண்டி ஓட்டுவேன். நீங்க பாக்குறீங்க. இல்லனா எப்படி இவ்வளவு நல்லா வண்டி ஓட்ட முடியும்? எனக்கு மட்டும் தெரிஞ்சா உன்கிட்ட எதுக்கு நான் வழி கேக்குறேன்? அம்மாவாசி இருட்டுல கூட ஏன் கூட யாரு வண்டி ஓட்ட முடியாது தெரியுமா? பாத்துங்க வண்டி வருது. அடே புறம்போக்கு வீட்ல சொல்லிட்டு வண்டியா? பின்னாடி பொண்ணு இருந்தா உங்களுக்கு கண்ணு தெரியாதா? நாயே நாயே இது என்ன கட்டிட்டு வந்தா இல்ல சந்தையில வந்து ஓட்டு வந்தியா? வேமானி என்னங்க இந்த விளையாட்டெல்லாம் வேணாம், நீங்க பாத்துட்டே ஓட்டுங்க. முடியாதே. ஏன்? இது நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா பின்வாங்கவே மாட்டேன். நீ வழிய சொல்லு. சரி நேரா போங்க. வழியில மயில் கல்லெல்லாம் நட்டு வச்சிருந்தா. என்னங்க இந்த பக்கம் சோத்துக்கை பக்கங்க. குழம்பு கை பக்கம் போக கூடாதா? பாத்து பாத்து. நான் தான் பார்க்க மாட்டேன்னு முதல்ல சொல்லிருக்கேன்ல. ஐயோ வண்டி வருதுங்க. எங்க? ஐயோ எதிரல வண்டி. எங்க எங்க அடி எங்க? ஏண்டா சனியனே, நீ சாகிறதுக்கு 7000 தான் கிடைச்சதா? லாரியா? நான் ரெண்டு சைடுலயும் மோட்டார் சைக்கிள் வருது, நடுவ பூந்து போயிடலான்னு தாங்க நினைச்சேன். நடுவுல போயிருந்தா சுடுகாட்டுக்கு தாயா போயிருப்ப. என்னங்க நீங்க பாத்தே வண்டி ஓட்டுங்க. அதான் முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிவாதங்க. இன்னைக்கு மட்டும் நான் வீடு போய் சேர்ந்துட்டேன், ஜெயிச்சிட்டேன். அப்பா சாப்பிட கூப்பிடுங்க அவரை. வாங்க மாப்பிள்ள சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம். என்ன நீங்க பகல்ல எல்லாம் நல்லா இருக்கீங்க, ராத்திரி ஆனா அடம் பிடிக்கிறீங்க. பகல்ல பெரிய வீட்டுல சாப்பிட்டுதே இன்னும் ஜீரணிக்கல. அட வாங்க மாப்பிள்ள, உங்க பொண்டாட்டி உங்களுக்காக என்ன என்ன செஞ்சு வச்சிருக்கா பாருங்க. எங்க பாக்குறது? சாப்பிடுங்க. இந்த தோணி தலைய லோலாய் தாங்க முடியலப்பா. இதுக்கு தாயா தகப்பு இல்லாத வீட்டுல பொண்ணை கட்டிக்கணும். என்ன சொன்னீங்க? இல்ல நீங்க சாப்பிடலான்னு கேட்டுங்க டோபி மாமோய். மாப்பிள்ள நீங்க கேட்டதே வயிறு நிறைய சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. எங்க நீ சாப்பிடலையா? நீங்க சாப்பிட்டு போங்க, அந்த இலையிலேயே நான் சாப்பிடுறேன். மாப்பிள்ள உங்க இலையில நாய் சாப்பிட்டுச்சே, அதை ஏன் நீங்க கவனிக்கல, துரத்தல? நாயா? மாப்பிள்ள என்ன ஏன் அடிச்சீங்க? நான் சாப்பிட்டா என்ன, நாய் சாப்பிட்டா என்ன? நாய கேவலமா நினைச்சா அது எப்படி? ஆண்டவன் ஒண்ணு சும்மா படைக்கல. நாய் நன்றி உள்ள பிராணின்னு சொல்றீங்க, அது சாப்பிட்டா அடிச்சு துரத்துறீங்க. என்னப்பா ஒரே குழப்பமா இருக்கு. மாப்பிள்ள உங்களுக்கு மனுஷனுடைய அறிவு, பிராணிகளோட இதயம். அதனாலதான் அன்னைக்கு கழுதைய பத்தி பேசுனீங்க, இன்னைக்கு நாயை பத்தி பேசுறீங்க. உங்களுக்கு வாயில்லா ஜீவன் மேல எவ்வளவு பாசம். நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். ரெண்டு பேரும் மாறி மாறி பாராட்டுறாங்க. எப்ப நான் சிக்கி சின்ன பின்னமாக போறனோ. மாப்பிள்ள இங்க என்ன பண்றீங்க? உள்ள வாங்க. நான் வரமாட்டேன். உள்ள வாங்க மாப்பிள்ள. ஏன் உயிர் எடுக்கிற? நான் வரமாட்டேன். அப்படி என்ன மாப்பிள்ள வெளியே உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கீங்க? நான் எதையோ பாக்குறேன். ஐயோ ஏய்யா புறம்போக்கு, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கு ஒரு பொண்டாட்டி. ஏய்யா பொம்பளைங்க குளிக்கிறத பார்த்தா அலையறீங்க, சேலை கட்டுறத பார்த்தா அலையறீங்க, குழந்தைக்கு பால் குடுக்கறத கூட பாக்கணும். மாப்பிள்ள இப்படி ஒரு ஆம்பளை நான் பார்த்ததே இல்ல. என்னடா இத்தனை தடவை கூப்பிட்டு உள்ள வரலன்னு பார்த்தா விஷயம் இதானா? எனக்கு வெக்கமா இருக்கு. என்னப்பா நடந்தது? என் குழந்தைக்கு நான் பால் குடுக்கறத உன் புருஷன் வச்சுக்கன் வாங்க பாக்குறாமா? ஐயோ ஐயோ. அட பாவி, என்ன காரியம் பண்ணிட்டான்? என்னது இது? என்னால நம்பவே முடியல. ஒரு பொண்ணை தனியா ராத்திரியில சந்திக்கிறது கூட பாவம்னு நினைக்கிற நீங்க எப்படிங்க இப்படி ஆயிட்டீங்க? இந்த மாதிரி கேவலமான ஆட்களை எல்லாம் சும்மா விடக்கூடாதியா. பெரிய வீட்டுல சொல்லி இவனுக்கு கரும்புள்ளி செம்புள்ளி குத்த வச்சு கழுத மேல உட்கார வச்சு ஊர்வலமா அனுப்பணுமையா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எனக்கு தண்டனை கொடுக்கறதுனாலயோ என் பொண்டாட்டி என் மேல சந்தேகப்படுறதுனாலயோ நான் இந்த உண்மையை சொல்லல. எப்ப பெத்த தாய் தான் குழந்தைக்கு பால் கொடுக்கறது நான் பார்த்துட்டேன்னு தப்பா நினைச்சுட்டாங்களோ, அதுக்கப்புறமும் எந்த உண்மையை நான் மூடி மறைக்க விரும்பல. எனக்கு மாலை கண்ணியா 6 மணிக்கு மேல எனக்கு கண்ணு தெரியாதுங்க. ஓடி வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துக்குவங்க. உட்கார்ந்து எடுத்து விட்டு நான் நகரவே மாட்டேங்க. இந்த உண்மையை ஏன் மறைச்சேன்னா எனக்கு யாரு பொண்ணு தர மாட்டாங்கன்னு மூடி மறைச்சிட்டேன். ஐயா அம்மா என்ன மன்னிச்சிருத்தாயே. உங்களுக்கு மாலை கண்ணா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடி பாவி, கட்டின புருஷனுக்கு மாலை கண்ணுன்னா சந்தோஷமா படுற? ஆமாப்பா, நம்ம நாட்டுல நல்ல கண்ணு மாப்பிள்ளைங்க பல பேரு கட்டின பொண்டாட்டி இருக்கும் போதே சின்ன வீடு செட்டப் பண்ணிக்கிறாங்க. போன புருஷன் எப்ப வருவான்னு பார்த்து பார்த்து எங்க கண்ணு பூத்து போகுது. ஆனா என் மாலை கண்ணு புருஷன் 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு போகவே மாட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி அவர் எப்பவும் என் கூடவே இருப்பாரு.